ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. நம்ம லைஃப்பில் அத்தியாவசியமான தவிர்க்க முடியாத ஒரு இடம்னா அது பஸ் ஸ்டாண்ட் தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் நம்ம என்னெல்லாம் பேசுவோமோ அந்த தமிழ் வாக்கியங்களை அப்படியே ஹிந்தியில் எப்படி பேசலாம், இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் மும்பையில் இருக்கேன். எனக்கு பஸ் ஸ்டாண்டு போகிற வழி எனக்கு தெரியல. பக்கத்தில் ஒரு கடைக்கார்ட்ட கேட்குறேன், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். இது ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? பஸ் ஸ்டாண்ட் கஹா ஹே, பஸ் ஸ்டாண்ட் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும் கேட்போம் இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? இது ஹிந்தியில் பஸ் ஸ்டாண்ட் கைசே பகுஞ்சே, பஸ் ஸ்டாண்ட் கைசே பகுஞ்சே அப்படின்னு கேட்கணும். கைசே அப்படின்னா எப்படி, பகுஞ்சே அப்படின்னா ரீச் பண்ணுறது. பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி ரீச் பண்ணணும், இந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறோம். இந்த மாதிரி கேள்வியை நம்ம பஸ் ஸ்டாண்டில் அடிக்கடி கேட்போம். இந்த பஸ் சென்னை போகுமா கேட்போம் இல்லையா? இந்த பஸ் சென்னை போகுமா? இது ஹிந்தியில் கியா ஏ பஸ் சென்னை ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் எல்லா பொருட்களுக்குமே ஆண்பால் பெண்பால் அப்படின்னு வச்சுருக்காங்க. வாகனங்கள் எல்லாமே பெண்பால். அதனால் ஜாயகா அப்படின்னு யூஸ் பண்ணாமல் ஜாயேகி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஸ் சென்னை போகுமா அப்படின்னா கியா ஏ பஸ் சென்னை ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். இப்போது நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் பேரை வச்சு இந்த வார்த்தையை நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இப்போது கண்டக்டர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த பஸ் கோயம்புத்தூர் போகுமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் போகும் சொல்லுவார் இல்லையா? ஆமாம் போகும். இதை ஹிந்தியில் ஹா ஜாயேகி, ஆமாம் போகும் அப்படின்னு சொல்லுவார். சப்போஸ் அந்த பஸ் கோயம்புத்தூர் போகாது அப்படின்னா எப்படி பதில் சொல்லுவார்? இது போகாது. என்ன சொல்லுவாங்க? இது போகாது. இது ஹிந்தியில் யஹ் நஹி ஜாயேகி, யஹ் நஹி ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். இதை பேச்சு வழக்கில் ஏ நஹி ஜாயேகி அப்படின்னு சொல்லலாம். யஹ் அப்படின்னாலும் ஏ அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். நான் எப்போவுமே இந்த பஸ்ஸில் தான் போவேன். இது ஹிந்தியில் மே ஹமேஷா இசி பஸ்ஸே ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும், இசி பஸ்ஸே அப்படின்னா இந்த பஸ்ஸில் தான், போவேன் அப்படின்னா ஜாத்தா ஹூம். ஸோ நான் எப்பொழுதும் இந்த பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னா மே ஹமேஷா இசி பஸ்ஸே ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் காந்திபுரம் போகணும். மே காந்திபுரம் ஜானா ஹே, மே காந்திபுரம் ஜானா ஹே அப்படின்னு சொல்லணும். ஜானா ஹே அப்படின்னா போகணும் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளவு நேரம் ஆகும் கேட்போம் இல்லையா? இந்த ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத கித்னா டைம் லகேகா அப்படின்னு சொல்லலாம். கித்னா டைம் எவ்வளவு நேரம், ஆகும் எவ்வளவு நேரம் எடுக்கும், இந்த மாதிரி மீனிங்கில் லகேகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா கித்னா டைம் லகேகா அப்படின்னு சொல்லணும். நம்ம இப்போ கற்றுக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஒருவேளை நம்ம நார்த் இந்தியா டூர் போனால் கூட இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க. பேசிக் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எங்கே இறங்கணும் நம்ம கேட்போம் இல்லையா? நான் எங்கே இறங்கணும் ஒரு பஸ்ஸில் நம்ம கேட்போம். இதை ஹிந்தியில் மே கஹா உத்தரும் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், கஹா அப்படின்னா எங்கே. இதில் நீங்கள் கிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் எங்கே இறங்கணும் அப்படின்னா மே கஹா உத்தரும், உத்தரும் அப்படின்னா இறங்கணும் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நான் எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்டாச்சு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அடுத்த ஸ்டாப் தான் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த ஸ்டாப் தான். இதை ஹிந்தியில் ஏ அக்லா ஸ்டாப் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஏ அக்லா படாவ் ஹே அப்படின்னு சொல்லலாம். படாவ் அப்படின்னா ஸ்டாப். ஸோ அடுத்த ஸ்டாப் தான் அப்படிங்கிறத ஏ அக்லா படாவ் ஹே அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இப்படி சொல்கிறாங்க, இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது, இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது. இதை ஹிந்தியில் அவுர் தோ ஸ்டாப் ஹே அப்படின்னு சொல்லணும். அவுர் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். கட்டணம் எவ்வளவு? இதை ஹிந்தியில் கித்னா கிரையா ஹே அப்படின்னு சொல்லணும். கித்னா அப்படின்னா எவ்வளவு, கட்டணம் அப்படின்னா கிராயா அப்படின்னு அர்த்தம். ஸோ பேச்சு வழக்கில் கித்னா கிரையா ஹே அப்படின்னு சொல்கிறோம். பஸ்ஸு எப்போ கிளம்பும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. பஸ்ஸு எப்போ கிளம்பும்? இதை ஹிந்தியில் பஸ் கப் சூட்தி ஹே அப்படின்னு சொல்லணும். சூட்தி அப்படின்னா புறப்படும், கிளம்பும், இந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறோம். பஸ் எப்பொழுது கிளம்பும் அப்படின்னா பஸ் கப் சூட்தி ஹே அப்படின்னு அர்த்தம். பஸ்ஸு போயிடுச்சு, இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி தான். பஸ் சலி கயி, அவ்வளோதான். பஸ்ஸு போயிடுச்சா? ரொம்ப அதிர்ச்சியாக கேட்போம் இல்லையா, பஸ்ஸு போயிடுச்சா? இதை ஹிந்தியில் இதில் முன்னாடி ஒரு கியா மட்டும் சேர்த்தோன்னா பஸ் போய்விட்டதா அப்படின்னு அர்த்தம். கியா பஸ் சலி கயி அப்படின்னு சொல்லணும். கியா அப்படின்னா கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம். போய்விட்டதா அப்படின்னா சலி கயி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பஸ் போய்விட்டதா அப்படின்னா கியா பஸ் சலி கயி அப்படின்னு சொல்லணும். பஸ்ஸில் ஏறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் பஸ் பர் சடோ, பஸ் பர் சடோ அப்படின்னு சொல்லணும். சடோ அப்படின்னா ஏறு. பஸ்ஸிலேருந்து இறங்கு அப்படின்னா பஸ் சே உத்தரோ, பஸ் சே உத்தரோ அப்படின்னு சொல்லணும். உத்தரோ அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து ஹிந்தி வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் நமக்கு பழக்கமுள்ளதாக மாறும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.